இவங்க ஸ்மால் குரோனர் வெரைட்டி. ஸ்மால் குரோனர்ல வந்து இவங்க வந்து மியூட்டேஷன் வேற மியூட்டேஷன். இதுல பக்கத்துல இருக்க வந்து மூன் சிக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்க சன் சிக்கு, அந்த காம்பினேஷன்ல போட்டிருக்கோம். இவங்க வந்து மேலு, அவங்க வந்து ஃபீமேலு. இதே காம்பினேஷன்ல போடலாம். மூன் சிக்கு போடலாம். ஆமா டிஎன்ஏ, அது கண்டிப்பா டிஎன்ஏ. ஆமா இன்னும் இது வந்து நமக்கு கலரேஷன் பொறுத்தா இருக்கு. இது வந்து இந்த எல்லோவா இருக்கனால அது சன் சிக்கு. அது வந்து கொஞ்சம் அந்த நிலா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, நிலாவோட கலர் இருக்கனால அது மூன் சிக்கு. ஆமா இவங்க வந்து சன் சிக்கு. இது தனியாவும் பேர் பண்ணலாம், மொத்தமா பேர் பண்ணலாம். தனித்தனியா மொத்தமா தனித்தனியா பேர் பண்ணிருக்கேன். நம்ம இதுவும் பேர் பண்ணிருக்கோம். அப்படி ஏன்னா மொத்தமா பேர் பண்ணலாம். இதுவும் மூச்சுக்கும் போடலாம், எல்லாம் சன்சிக்கு கூட போடலாம். நான் அப்படி படம் இப்படி போட்டிருக்கேன், இந்த காம்பினேஷன்ல போட்டிருக்கேன். ஆமா இவங்களுக்கு வந்து பிரீட் ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு 1.25 வருஷம். ஆமா இது சிக்கு பிறந்து, ஆமா அது அடல்ட் ஆகிறதுக்கு 10 12 மாசம் ஆகும். நம்ம 1.25 வருஷத்துல பிரீடிங் போட்டா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆமா இதோட லைஃப் ஸ்பேனும் நமக்கு சன் கொண்டு மாதிரி தான், ஒரு 15-20 வருஷம் கண்டிப்பா கம்பல்சரி இருக்கும். ஆமா நம்ம மெயின்டெனன்ஸ்ல பொறுத்து. ஆமா அது நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்கு. ஆமா இதுவுமே நமக்கு சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா, நமக்கு எக் வச்சதுன்னா எக் வச்சது கரெக்டா 21 நாள் 23 நாளுக்கு அப்புறம் தான் எக் ஹேட்ச் ஆகும். நம்ம இவங்களுக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் இதே தான். ஆமா இவங்களுக்கு சின்னது கொடுக்கலாம், நான் அந்த கேஜிக்கு இருக்கனால பெருசு கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு வந்து 1.5 அடி சைஸ் போதும் இவங்களுக்கு. ஆமா இவங்க ஒரு வெரைட்டி. இதுல வந்து இந்த சைடு கொஞ்சம் இருக்காங்க. இவங்க ஒரு வெரைட்டி. இவங்க வந்து ப்ளூ எல்லோ ஃபேரட் அந்த காம்பினேஷன்ல உள்ளவங்க. இதுல வந்து ஒரு பேரண்ட் பிளஸ் ஒரு சிக்கு ஒன்று இருக்கு. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இது வந்து ப்ளூ கிரீன் சிக்கு, ப்ளூ எல்லா சைடு காம்பினேஷன்ல போட்டிருக்கேன். ஆமா இது 2 வேற வேற மியூட்டேஷன் அந்த காம்பினேஷன்ல போட்டிருக்காங்க. அந்த காம்பினேஷன்ல போடலாம். ப்ளூ கிரீன் சிக்கு, ப்ளூ எல்லா சைடு போடலாம். இதுக்கு போட்டு வந்து 5 முட்டை வச்சது, 5 சிக்கன் பொரிச்சது. 5மே ப்ளூ கிரீன் சிக்கு தான். அதுல வந்து 3 சிக்கு வந்து 2 சிக்கு வித்துட்டோம். இன்னொன்னு பேரண்ட்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த அங்க இருக்காங்க இவங்க. இவரு ஆமா ஹேண்ட் இவரு. ஆமா இவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சும்மா இருக்கும்போது ஒரு ஆகிட்டு இருக்கேன். இவங்க இருந்தாங்க தான். இவங்களுக்கு என்ன 3 மாசம் இருக்கு ஏஜ். 3 மாசம் ஏஜ், 3 மாசம். ஆமா அவங்க கழிக்கலாம் மாட்டாங்க, சும்மா பிளே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஆமா அதுக்கு அடுத்து இவங்க வந்து பிளாக் ஆப். ஆமா அதே வெரைட்டில இவங்க பிளாக் ஆப். இவங்க ஒரு வெரைட்டி அந்த மிஷின் பிளாக் ஆப்னு ஒருத்தவங்க. இவங்களும் வந்து அதே சேம் தான். இவங்களுக்கு வந்து அதே தான் 1.25 வயசு ஆயிரும் ப்ரீடிங் ஆகிறதுக்கு. இவங்களும் அது மாதிரி எக் வச்சாங்கன்னா 5 எக் 6 எக் வைப்பாங்க. அதே சேம் தான், ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். ஃபுட் டேட் எல்லாமே நம்ம சன் கூட இருக்கிறதுக்கு அதே தான். ப்ரீடிங் பாக்ஸ் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் கொடுப்போம். 1.5 அடி. நம்ம இதான் 1.5 அடிக்கு 1 அடி. ஆமா எல்லாமே வெளியே தான் வைக்கணும் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ். அப்புறம் நம்ம ஆக்சஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நம்ம அதனால வெளியே தான் வச்சிருக்கோம். இவங்களுக்கு மட்டும் நம்ம பாக்ஸ் இல்லாம காக்டெயில் பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா ஆனா அவங்க ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த அடுத்து முட்டை ரெடியா இருக்காங்க, முட்டை வைக்கல. இந்த எல்லாம் கிளீன் பண்ணி பொடிச்சிருக்காங்க. இல்ல நம்ம வந்து நம்ம வந்து பாக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து கம்பல்சரி இந்த மரத்தூர் போறோம். கண்டிப்பா போறோம். இவங்க வந்து கூடு கட்டுறவங்க கிடையாது. இவங்க மரம் பொந்து இந்த மாதிரி பொந்துல போய் வாழ்றவங்க. அதனால அதுல எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருவோம். நம்மளால அள்ளி உள்ள போட்டுருவோம். இது சன்கணக்கு பால் கணக்குலாம் அந்த மாதிரி போட்டுருவோம். ஆப்பிரிக்கனுக்கு மட்டும் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன போட்டாங்க புல்லு வைக்கோல் எது போட்டாலும் அவங்களே கூடு கட்டிப்பாங்க. அவங்க நெஸ்டிங் பண்ணிப்பாங்க. ஆமா இவங்க நெஸ்டிங் பண்ண தெரியாது. ஆமா அதனால இவங்களுக்கு பண்ணா அவங்க அதில் கொஞ்சம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பாங்க. அந்த இடத்த எடுத்து வச்சிருப்பாங்க. அதுவே எடுத்து கூடு கட்டிக்கும். இவங்க வந்து அதை கூடு கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸ் உள்ள நம்ம வந்து மரத்துல போடணும். மரத்துல பாக்ஸ்ல போட்டோம்னா இருக்காங்க. ஆமா இவங்க நல்லா பழகுறவங்க தான் எல்லாருக்கும். ஆமா நல்லா பழகுவாங்க. நம்மளோட ஹியூமனோட நல்லா பழகுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும். நம்ம கேட் பிடினா எடுத்து வச்சு இவங்க கொஞ்சம் கலர்ஸ் நல்லா இருப்பாங்க. அது மாதிரி இவங்க கொஞ்சம் சன்கலர் இவங்க கொஞ்சம் ரேட்டு கூட. ஆமா இவங்க மூஞ்சிக்கு மட்டும் பார்த்தோன்னா இன்னைக்கு 22 24 வருவாங்க. ஆமா சன்சிக்கு மட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 14 15 அந்த மாதிரி வருவாங்க. ஆமா இவங்கெல்லாம் ரேட்டு கம்மி தான். ஆமா இவங்கெல்லாம் வந்து 4 4 5 அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து 7 இல்ல 8 அந்த மாதிரி இருப்பாங்க. ஏஜ் பொறுத்து. ஆமா நம்ம வந்து மேக்ஸிமம் ஏஜ் கம்மியா வர்றது கொஞ்சம் நல்லது. இவங்கெல்லாம் ஏஜ் கம்மியா வர நல்லது. இல்ல நம்ம டேமடு வேணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம டேமரா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னொன்று டேமர்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டேமரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களை ப்ரீடிங் பண்ணணும்னா
அவங்களை திரும்ப வைல்டா மாத்தணும். ஏன்னா எப்பவுமே அவங்க டேம்ல இருந்தாங்கன்னா அவங்க மீட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க, எக் வைக்க மாட்டாங்க. நம்ம அவங்களை திரும்ப தனியா நம்ம கேஜில போட்டு திரும்ப அவங்க கேஜில இருந்து நம்ம அவங்கள பழக்கணும். அவங்க கேஜில போட்டு நம்ம அவங்களுக்கு விளாடக்கூடாது. நம்ம விளாட்ட அவங்க குறைச்சோம் அப்படின்னா அது திரும்ப அவங்களுக்கு ஒரு இவங்க மேலு இவனுக்கு ஒரு ஃபீமேல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவனே அந்த ஃபீமேல் நம்ம தனியா ஒரு கேஜில போட்டுட்டு நம்ம ரெண்டு விளாடவே கூடாது. தனியாக பிரைஸ் விட்டோம்னா அவங்க வந்து அப்புறம் தான் மீட்டிங் பண்ணி எக் வைப்பாங்க. நம்ம கூட விளாண்டுட்டே இருந்தாலும் அவங்க கடைசி எக் வைக்க மாட்டாங்க. அதனால அவங்க நம்ம அட்டாச்சா இருப்பாங்க. அவங்க மீட்டிங் பண்ணா எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் இருப்பாங்க. இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஆமா கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப்ல சொல்லுவாங்க, ஆனா இது கண்டிப்பா இருக்கும். ஆமா இப்ப இவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து கடிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இவங்க அதே மாதிரிதான் சின்ன வயசுல அவங்க எடுத்து வளர்த்து கான்பிடன்சிக்கா எடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் இவங்க வைல்டா மாத்தி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஜீரோ பைட்டிங். சும்மா கையில பிடிக்க முடியாது, ஆனா கடிக்க மாட்டாங்க. ஆமா இவங்களாம் அப்படி இல்லை. இவங்களாம் வந்து சின்ன இடத்துல வைல்டு தான். ஆமா அதனால இவங்களாம் பக்கத்துல வர மாட்டாங்க. இந்த இவங்க சன் கண்ணூர்லாம் பார்த்தா இவங்களாம் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நம்ம கை வச்சா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த சின்ன வயசுல இருந்து அவங்க பழக்கினதுனால கொஞ்சம் அப்படி தைரியமா இருக்கும். நம்ம என்ன கை கொடுத்து என்ன கொடுத்து ஒழுங்கா பண்ணாது. ஃபுட்டு கொடுத்தாலும் ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம். ஆமா நம்ம என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம். ஆமா நான் வந்து கடையில வாங்கி வச்சுப்பேன், எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நான் வாங்கினது எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு வரும். இது சன் கொண்டுக்கு மட்டும்தான் நிற்குது. ஆமா இவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. மொதல் விஷயம்னா அதுக்கு ஒன்று கேஜி. இவனுக்கு எல்லாரும் நினைச்சுவாங்கன்னா இப்ப இது ஸ்மால் கண்ணூர். இப்ப இந்த ஸ்மால் கண்ணூர் வாங்கி அந்த மாதிரி 2 அடி கேஜில போடக்கூடாது. சின்ன கேஜில இது அது 2 அடி கேஜில போடக்கூடாது. இதுக்கு உண்டான சைஸ் வந்து இதுதான். இந்த ஸ்மால் கண்ணூருக்கு 3 அடிக்கு 1.5 அடி இல்ல 3 அடிக்கு 2 அடி கூட கொடுக்கலாம். நான் 3க்கு 1.5 கொடுத்துருக்கேன். இது ஓகேவான கேஜி. இது என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இந்த பேர் எப்படி இருந்து 4 கண்ணில் போட்டிருக்கேன். நீங்க 3க்கு 2 3க்கு 1.5 தான் மினிமம். இது வந்து நீங்க எவ்வளவு பெருசுனாலும் கொடுக்கலாம். சின்னதா இதுக்கு சின்னதாக ஆக்கக்கூடாது. ஏன்னா அந்தந்த பீசஸுக்கு ஏற்ற சைஸ் இருக்கும். அதான் சைஸ் நம்ம கொடுக்கணும். அடுத்து ஃபுட்டு நம்ம வந்து ஃபுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆமா ஃபுட்டு டயட்டு கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ எது வச்சாலும் சரி வச்சோம்னா இன்னைக்கு காலையில் வைக்கணும், ஈவினிங் எடுத்துரும். அதனால வந்து அடுத்த நாள் வரைக்கும் அது விடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஈவினிங் மேல ஆச்சுன்னா கொஞ்சம் ஈரமா இருக்குமா, ஃபங்கஸ் பிடிக்கும். அந்த ஃபங்கஸோட சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு திரும்ப பிரச்சனை ஆகும், ஹெல்த் இஷ்யூ ஆகும். ஸோ அதனால வந்து பேர்டு இறக்கும். சீடு மிக்ஸ் தவிர பல வகைகள் எல்லாத்தையுமே நம்ம ஈவினிங் எடுத்துடணும், சாயந்தரத்துக்கு எடுத்துடணும். நீங்க வந்து 10 மணிக்கு வைக்கீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock எடுத்துருங்க. அதுக்கு மேல கூடாதீங்க. ஆமா அதுக்கு மேல கொண்டு போக கூடாது. ஏன்னா அது ஹெல்த் இஷ்யூ ஆகும். அது ஒண்ணு. தண்ணி டெய்லி கம்பல்சரி டெய்லி மாத்தணும். அது மாதிரி நம்ம வந்து மெடிசின் வச்சிருக்கோம்னா அந்த தண்ணி வந்து காலையில 1 மணிக்கு வைக்கணும்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி மாத்திடணும். ஆமா அது எப்பவுமே தண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஆமா அப்புறம் இவங்கள்ட்ட வந்து நம்ம டைம் வந்து ஒரு சில பேரோட பொறுத்து. நம்ம சும்மா இருக்கணும், நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கும். இல்ல அது ரொம்ப வைல்டா இருக்குன்னா நம்ம அதை ஃப்ரீயா விட்டுறலாம். நம்ம டேம்டா இருக்கு அப்படின்னா நம்ம கம்பல்சரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். ஆமா கொடுத்தே ஆகணும். இன்னொன்னு அவங்களுக்கு வந்து அவங்க பிரைவேசி நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க பிரைவேசி கொடுத்தாதான் அவங்க நேற்று வைப்பாங்க, மற்ற ப்ரோசஸ் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த டேம்டு இல்லாத பேர்டுனா குழந்தைங்கலாம் ரோல் ஆடும். டேம்டு இல்லாத பேர்டுனா அந்த குழந்தைங்க பக்கத்துல கூடாது. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பழகினால கையை கடிக்க நம்ம படிக்காது. இந்த குழந்தைங்க கொடுத்தா குழந்தைங்க வேகமா கடிக்கும். இப்ப டேம்டு இல்லாத பேர்டுலாம் டக்குனு ஒரு சப்போர்ட்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கடிச்சதுன்னா அப்ப அது குழந்தைங்க கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அப்படிங்கிறத பாத்துக்கணும். அப்புறம் நாய், இந்த பூனை, எலி, பல்லி இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நாய் பூனைலாம் ரொம்ப பயப்படும், பல்லி இந்த 3க்கும் ரொம்ப பயப்படும். நம்ம ஏன்னா அதெல்லாம் வந்து இதுக்கு கடிச்சு சாப்பிடதான் நினைக்கும். அதனால அதுக்கு பயப்படும். பல்லி அதுக்கும் கொஞ்சம் பயப்படும். ஆனா ஒரு சில இடத்துல பல்லி இருந்துச்சு அப்படின்னா அது பழகிரும்னு தெரியாது. டாகு கூட ஒரு சில வீட்டுல பழகிரும். இந்த கேட்டு மட்டும் ரொம்ப கஷ்டம், பூனை மட்டும் ரொம்ப கஷ்டம், பூனையும் எலியும் ரொம்ப கஷ்டம். பூனை ஆமா பூனை கூட ஒருத்தவங்க அவங்க வீட்டுல நல்ல பூனை நல்லா வளர்த்துருக்காங்கன்னா இது ஒரு இடக்கு அடாப்ட் ஆகிடும். ஆமா எலி வந்து சுத்தம் பக்கத்துல எப்படினாலும் சரி. இப்ப நம்ம இந்த எலி வருது அப்படின்னா இப்ப பேர்டு இதுல இருக்கு, எலி எப்படினாலும் கடிக்கணும், ஒரு விரலோட கடிக்கும். ஆமா ஒரு விரல். ஒரு சில நான் நிறைய ஃபார்ம்ல ஒரு சில ஃபார்ம் பார்த்துருக்கேன். நேரில் விசிட் பண்ணது இல்லை, வீடியோவை பார்த்துருக்கேன், சேல்ஸுக்கு ரொம்ப பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் என்ன அப்படின்னா பேர்டுக்கு வந்து ஒரு நெயில் இருக்கு, ஒரு ஃபிங்கர் இருக்காது. இல்ல மொத்தத்துல 4 ஃபிங்கருமே இருக்காது. பேர்டுக்கு மட்டும் 4 ஃபிங்கர் தான் இருக்கும். ஒரு காலில் மொத்தம் 2 காலில் 8 ஃபிங்கர் தான் இருக்கும். அந்த 4 ஃபிங்கருமே இருக்காது, மொட்டையை கடிச்சிச்சு. அதெல்லாம் எலி பண்ற வேலை. ஆமா போக முடியல இப்படி பண்ணிடுவோம்.
ஒரு சில இடத்துல வந்து உங்க கூண்டு வந்து இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி வச்சிருக்காங்க, ஏதாவது சின்ன கேப் இருந்தா உள்ள போயிரும். ஆமா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன பெண்ட் இருந்துச்சுன்னா உள்ள போயிரும். ஆமா, இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா மேக்ஸ் ஒரு சின்ன கடிக்க ஆரம்பிச்சிடலாம். கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு உள்ள போயிரும். ரொம்ப பாதுகாப்பு. ஆமா, மத்தபடி கொஞ்சம் நீட்டா வச்சுட்டோம்னா பேர்ல நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசா கிடையாது. நம்ம ஆசைக்கு வச்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா ஆசைக்கு வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா அதை பாத்துக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம நல்லா பாத்துட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். லைஃப் ஸ்பேன்னா நம்ம சொல்றோம் 15 இருந்து 20 வருஷமே. ஒருத்தங்க நல்லா பார்த்துட்டு 25 வருஷம் இருந்த கண்கண்டெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். 25 வருஷம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பாதுகாக்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபுட்டு டயட் மெயின்டைன் பண்ணி அது நல்லபடியா பார்த்துட்டோம்னா அது லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும். நானும் ஆசைக்கு தான் ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு ஆரம்பத்துல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு எல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்து அவர் மூலமா தான் ஃபுல் செட்டப் பண்ணிட்டு பார்த்துருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு இந்த பீசஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இது எதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் சிக்கு இருக்கோ, சிக்கு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்ல உங்களுக்கு அவசரம் வேணும்னாலும் தெரிஞ்ச பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அவங்க நம்ம எடுத்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. எங்க வரமா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன ஆமா என்ன பீசஸ் நீங்க வந்து கேல்படி சிக்கி கேட்கீங்களோ, இல்ல ப்ரூன் பேக்கிங்களோ, இல்ல அடல்ட் கேட்கீங்களோ, அதுல என்ன பீசஸ்னாலும் ஸ்மால் கண்ணவா இருக்கட்டும், கண் கண்ணவா இருக்கட்டும், மக்காவா இருக்கட்டும், கிரே பேரட்டு, லாரி கிட்டு, என்ன வெரைட்டினாலும் சரி. உங்களுக்கு அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அதுல என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அந்த வெரைட்டி கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவோம். வித் டிஎன்ஏ வந்து ஓல்டு எடுத்து கொடுத்துருவோம், நல்ல பேரா எடுத்து கொடுத்துருவோம். அந்த பேர்ல இந்த மிஸ்டேக் இருக்காது. க்ளோஸ் ட்ரிங்க் நீங்க வந்து எடுக்கிறதா கம்பல்சரி அந்த க்ளோஸ் ட்ரிங்க் டிஎன்ஏ ரெண்டும் மஸ்ட். அது நீங்க கேட்கும்போது நாங்க உங்களுக்கு அப்படித்தான் எடுத்து வருவோம். அப்படி இல்லைன்னா நாங்க எடுத்துட மாட்டோம். அப்படி இல்லாம எடுத்து வரோம் அப்படின்னா ட்ரஸ்டடு. அந்த பேருக்கு வந்து நான் ஒருத்தருக்கு வந்து எனக்கு பேண்டோட பேர் எனக்கு தெரியும். பேண்டோட பேர்ல இந்த பேர்ல வந்து ஒரு பீஸுக்கு வந்து கட்டிங் தான் இருக்கு. அது எனக்கு எடுத்து கொடுத்தவர் வந்து அவர் ட்ரெஸ் பண்ணி நான் வாங்கினேன். ஆனா என்கிட்ட வந்து பிரீட் ஆயிட்டு தான் இருக்கு. நல்ல பேரு, நல்ல குவாலிட்டி சிக்கா தரு. இந்த மாதிரி ட்ரஸ்ட்ல உள்ளவங்க மட்டும்தான் வாங்குவோம். அவங்க சொல்லுவாங்க நீங்க நம்பி நீங்க எடுத்து கொடுங்க, உங்க ரிசல்ட் பக்காவா இருக்குங்க. அப்புறம் மட்டும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் ட்ரிங்க் ஓல்டு டிஎன்ஏ மட்டும் தான் நாங்க வாங்குவோம். அதான் உங்களுக்கு வாங்கி தருவோம். எங்கிட்ட இருக்க வரைக்கும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வெளியிருந்து எடுத்து வந்துருவோம். உங்களுக்கு வந்து பேர்டு மட்டும் இல்லாம எது சப்ளிமெண்ட்னாலும் சரி, இல்ல ஃபுட்னாலும் சரி, எதுனாலும் எந்த கடலும் உங்களுக்கு நிறைய. ஆமா.